கவுனி அரிசி தோசை மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அதில் ஒரு டம்ளர் மாவு ஃபுல்லாக கலந்து எடுத்து ஒரு 4 மணி நேரம் கரைச்சி வச்சிட்டோம்னா தோசை சூப்பராக இருக்குங்க. கவுனி அரிசி, பச்சை பயிறு, உளுந்து, தோசை மாவு அரைச்சிட்டு வந்தது. பெரிய டம்ளர் அளவு, ஒரு டம்ளர் 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். உப்பு போட்டேன். தண்ணி போட்டு கரைச்சி வச்சுட்டு 4 மணி நேரம் அதுக்கப்புறம் தோசை ஊற்றினா சூப்பராக இருக்கும். கரைச்சாச்சுங்க. 4 மணி நேரம் கழித்து தோசை ஊற்றினா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்குங்க. கருப்பு கவுனி அரிசி மாவுங்க. இதில் பச்சை பயிறு, உளுந்து, கொள்ளு, வெந்தயம் இத்தனையும் போட்டு மாவாக அரைச்சி ரெடிமேட் தோசை மாவுங்க. மாவு நல்லா புளிச்சிருக்கு. தோசை ஊற்ற வேண்டியதான். தோசை ஊற்றியாச்சுங்க. உடம்புக்கு ஹெல்த்து தோசை. தோசை ரெடிங்க. நீங்களே இதை போல் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பை ஹெல்த்தாக பார்த்துங்க. ரோட்டு கடை கார சட்னி தான்.